ஆர்மி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷன் இல்லை, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் பை இட் செல்ஃப். இப்போ வெளியில நம்ம அந்த சிவில்ல பார்க்குற லைஃப், அந்த கலாச்சாரம், இதுவும் இதை ஆர்மியோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் இந்த உலகம் வேற, அந்த உலகம் வேற. இந்த சிவிலியனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியோட பூம் எல்லாம் ஆன பிறகு ஒரு 23-24 வயசுல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு மால் போறது, பிக்சர் போறது, இந்த மாதிரி உள்ள எதையுமே பார்க்காம இந்த இது எதுக்குமே எக்ஸ்போஸ் ஆகாம ஒரு ரா இளைஞன் வந்து போய் ஒரு அதிகாரி ஆகி டைரக்டா வந்து ஃபீல்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம், பரிணாமம். அந்த இது வந்து அப்போ வந்து ஒரு 100 பேர் 150 பேர் அவனை நம்பி அவன் ஒரு பிளட்டூன் கமாண்டராவோ ஒரு டீம் கமாண்ட் பண்ணி ஒரு ஆப்ரேஷனுக்கு போகும்போது இத்தனை பேருக்கு நான் பொறுப்பு, அந்த இள வயசுல வந்து அந்த ஒரு பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் லீடர்ஷிப். இதனாலேயே நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆர்மியில தன்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் லைஃப் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியில வர்ற யாராலையும் மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க வந்து வெளியில வந்து சிவில் லைஃப்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது. சிவிலியன் வே ஆஃப் லைஃப்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த வாழ்க்கையில உயிரோட திரும்பி வர்றதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. அவங்களுடைய வே ஆஃப் லைஃபை சிவில் வே ஆஃப் லைஃபோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு சோல்ஜருடைய ஒர்க் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லெஃப்டினன்டோடைய ஒர்க் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மேஜருடைய ஒர்க் என்னவா இருக்கும், அவங்களுடைய டெசிக்னேஷன் எப்படி வருது, ஒரு மேஜராக எத்தனை வருஷங்களா? சோல்ஜர் ஒரு சாதாரண சிப்பாய் ஜவானா ஜாயின் பண்றவங்க வந்து ஒரு 10 இயர்ஸ்ல வந்து ஒரு நாயக்காவா, அதுக்கடுத்து ஒரு 13-15 இயர்ஸ்ல ஹவல்தார் ஆகி 16-17 இயர்ஸ்ல ஒரு ஸ்டார் வச்சு நாயப் சுப்தார் ஆகி ஒரு 2022ல சுபேதார் ஆகி மொத்தம் ஒரு 800 பேர் இருந்தால் அதில் ஒருத்தன் சுப்தார் மேஜர் ஆவார். அவர் தான் அந்த ஜவான்ஸ்கெல்லாம் ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இது பண்ணுறது மாதிரி ஆஃபீஸருக்கு கீழே. இதுக்கு சுப்தார் மேஜருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆஃபீஸர்ஸ் எங்களை மாதிரி. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்டினண்ட்டாக உள்ள போவோம், 2 ஸ்டார் மட்டும் வச்சு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு போகும்போது 2 ஸ்டாரோட லெஃப்டினண்ட்டாக போவோம். அப்போ வந்து எங்களை வந்து ஒரு ட்ரூப்புக்கு கமாண்டர் போடுவாங்க. ஒரு இதுக்கு அந்த ட்ரூப் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த பிளட்டூன் அந்த மேலே வரும், அடுத்து கம்பெனிக்கு மேலே பட்டாலியன் இப்படி போகும். இப்போ லெஃப்டினண்ட்டு அதுக்கடுத்து கேப்டன் ஆவாங்க, கேப்டன் 2 இயர்ஸில் ஆகிடுவாங்க. மொத்தம் ஆஃபீஸர் ஆகி 6 வருஷத்தில் மேஜர் ஆவாங்க. அதுக்கடுத்து 7 இயர்ஸ் வெயிட் பண்ணணும் லெஃப்டினன்ட் கர்னல் ஆகிறதுக்கு. 13 இயர்ஸ் ஆகும் சர்வீஸ், அப்போ லெஃப்டினன்ட் கர்னல் ஆவாங்க. ஓகே, ஸோ இது ஜேர்னி இவ்வளோ பெரிய ஜேர்னி. ஆமாம். அப்போ அந்த மேஜர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் 2 கம்பெனியெல்லாம் கமாண்ட் பண்ணுவாங்க. இன்சார்ஜ் பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இந்தியன் ஆர்மி ஹஸ் காட் தி மேக்ஸிமம் டெஃபிஷியன்சி as far as officer strength is concerned. ஒரு போஸ்டிங் வரும்போதும் பேரண்ட்ஸ் வந்து அந்த பீப்பிங் வந்து பண்ணுவாங்க. மெயினாக அதை வந்து லைக் ஆல்கஹாலில் டிப் பண்ணி வந்து மாட்டுறாங்க. ஸோ அது எதனால் அந்த ரிச்சுவல் வந்து பண்ணுறாங்க? எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பரேடு தான். நீங்கள் சாப்பிட போகிறதும் பரேடு. சாதாரணமாக நீங்கள் வந்து சாப்பிட போகிறோன்றீங்களா, அதுவுமே ஒரு பரேடு தான். நீங்கள் காலையில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுறீங்க, அதுவும் பரேடு. எல்லாமே இட் இஸ் சாமி கும்பிட போகிறதும் பரேடு தான் எங்களுக்கு. இட் இஸ் கால்டு மந்திர் பரேடு. அந்த மந்திர் பரேடு எல்லாரும் போகணுன்னா எல்லாரும் போய் தான் ஆகணும். அங்கே நான் முஸ்லீம் கிறிஸ்டியன் அது இதுனா எல்லாமே ஒரே இடத்துல அங்கே எல்லாமே இருக்கும், அங்கே சாமி கும்பிட்றது. இட் இஸ் அ பரேட், யூ கேனாட் மிஸ் இட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ பரேட். இப்போ வந்து பிப்பிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எந்தளவு உங்களுக்கு தெரியும் தெரியல. இட்ஸ் கால்டு ப்ரொமோஷன். ஆஃபீஸர்ஸ் ரேங்க்கில் வந்து அது ப்ரொமோஷன், ரைட்டுங்களா? பிப்பிங்கிறது இங்கே உள்ள ஷோல்டரில் உள்ள பழைய இதை எடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஹையர் ரேங்க் வைக்கிறதுக்கு தான் பிப்பிங் பரேட்.